கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தேவ ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், நல்ல படித்தவர்கள், ஞானமுள்ளவர்கள், தொழிலவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ ஊழியர்களையும் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். பிறந்த நாளை காண்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தையும் கேட்போமா? 1 நாளாகமம் 17:19 கர்த்தாவே, உமது அடியான நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படி இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்து இந்த ஜீவ வார்த்தையின் தலைப்பு பெரிய காரியத்தை செய்வார். பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஆண்டவர் சின்ன சின்ன காரியம் மட்டும் செய்கிறவர் அல்ல, பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய போதுமானவர். நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர்னா ஒரு காய்ச்சலை மாற்றுவார், ஒரு தலைவலியை மாற்றுவார், ஒரு வயிற்று வலியை மாற்றுவார். ஆண்டவர் கேன்சரை குணமாக்குவார், கிட்னி பிரச்சனையை மாற்றுவார், மனநிலை பாதிப்பை மாற்றுவார், பிறகு சப்பானியை நடக்க பண்ணுவார், கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுப்பார், காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க பண்ணுவார். ஒரு தடவை சிதம்பரத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அது ஒரு பெரிய மண்டபம். அதில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க 2 பேருக்கு பலகீனம். ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமை இப்போது எந்த இடத்துல இருந்தாலும் இறங்கி வரப்போன்னு சொல்லி கர்த்தர் பேசி ஜெபிக்க வச்சார் பாருங்க. கடைசியில் அந்த மண்டபத்தில் வேலை பார்த்த 2 பேருக்கு சுகம். அதில் சில காது கேட்காத மக்களுக்கு காது கட்டிச்சு, நடக்க முடியாத நடந்தாங்க. முதல் நாளிலேயே பயங்கரமான அற்புதங்களை செய்தார். ஒரு அம்மா, நான் முதல் நாள் மீட்டிங் முடிச்சுட்டு காரில் ஏற போகிறேன், பின்னாலே வந்து ஐயா ஐயான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது. அந்த அம்மாவுக்கு சரியாக காது கேட்காது, கண் தெரியாது. கை வைத்தவொன்னே தேவ பிரசனை இறங்கித்தது. அவங்களுக்கு விடுதலை கிடச்சிச்சு. நீங்கள் மறுநாள் பார்த்து 2ஆம் நாள் அந்த பெரிய ஒரு மண்டபம், அந்த இடம்லாம் நிரம்பி வழிஞ்சு வெளியே மக்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே பெரிய LED கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்னா முதல் நாளில் இவ்வளோ அற்புதாண்டு செய்தான்னு சொல்லி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவன் எவ்வளோ பெரிய நோயும் குணமாக்குவார். அது மட்டும் இல்லை, பெரிய காரியத்தை செய்வார். பெரிய வேலை, பெரிய வியாபாரம், பெரிய தொழில், பெரிய ஊழியம் எல்லாத்தையும் அவரால் தர முடியும். நம்புவீங்களா? ஏசப்பா சின்னவர் நினைக்காதீங்க. அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர், பெரிய காரியத்தை அறிவிக்கிறவரும், பெரிய காரியத்தை செய்கிறவரும் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. ஒரு தகவல் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துங்க, சாட்சி அறிவிங்க, 4 பேருக்கு அதை சொல்லுங்க. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் பெரிய காரியங்களை செய்கிறோம். இதோ இன்றைக்கு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும். எவ்வளோ பெரிய நோயானாலும் அது விலகி போகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகணும். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருப்பதற்கு மேலே பெரிய பெரிய காரியங்களை செய்திருங்க. நன்றி. குறிப்பாய் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். இனி குழந்தையே கிடைக்கான்னு சொல்லியிருக்கலாம், குழந்தை கிடைக்கணும். விவகாரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கலாம், அந்த கேஸெல்லாம் வாபஸ் பெற்று உடைய பிள்ளைகள் சேர்ந்து வாழணும். சில வழக்குகளில் இனி விடுதலை கிடைக்காமல் வச்சிருக்கலாம், விடுதலை கிடைக்கட்டும். நியாயம் கிடைக்காத காத்து நியாயம் கிடைக்கணும். எதிர்ப்புகள் பனி போல மறைஞ்சு போயிடட்டும். எதிர்ப்புகள் மறைந்து போயிடட்டும். வீடுகளுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கட்டும். குடும்பத்துக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. உடைய ஊழியக்காரன் இன்றைக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.